ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் கடகராசியில இருக்கிறாரு. ஸ்ரீராம நவமினாலே நமக்கு தெரியும் இல்லையா? அவர் புனர்பூசம் கடகராசி தான் சுவாமி. மற்ற கிரக அமைப்புல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸ்ரீ ராமபிரான் ஆசீர்வாதத்தோட இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம், ஆரோக்கியம், மன நிம்மதி கண்டிப்பா அவரினுடைய ஆசீர்வாதத்துல எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோட இந்த நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாம். அதோட சேர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் இன்று உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா அஷ்டமி முடிஞ்சு இன்னைக்கு நமக்கு நவமி இல்லையா? ஜென்ரலா அந்த அஷ்டமியினுடைய தாக்கம் மறுநாளுமே ஒரு சிலருக்கு அது இருக்கும். அப்படி பார்க்கறச்சு இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன கிளேசங்கள் எல்லாம் இருக்கும். புதிய நண்பர்களிடத்தில் பெரிய ஒரு நட்போ இல்லை இன்னைக்கு அவங்கள சந்திக்கிறதையோ நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். பரணி, கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே உண்டு. நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஸ்ரீராம நவமியில அவசியம் இன்னைக்கு ராமபிரானினுடைய நாமத்தை நாம ஜெபிக்கலாம், இல்லை எழுதலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள். அவங்க நினைக்கிற காரியம் சக்சஸ்ஃபுல்லாக முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் அவங்களுடைய குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சில மன கிளேசங்கள் இருக்கும். அது அலுவலக ரீதியாக சில ப்ரெஷர்ஸ் மற்றும் டென்ஷன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நம்ம இருக்கவே இருக்கார் ஆஞ்சநேயர். அவருடைய சன்னதியில போயிட்டு இன்னைக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறதோ, வடமாலை சாத்துறதோ, என்ன முடிஞ்சதோ பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு, சந்தோஷம் நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் தீரும். எடுத்த காரியத்தில் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்று மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும். இன்னைக்கு ஸ்ரீ ராமர் சன்னதியில ராமருக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து துளசி மாலை சாற்றி ஏதாவது ஒரு தளிகையை இன்னைக்கு கோவில்ல விடுறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. கடகராசி நேயர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் இவர்கள் நட்சத்திரத்தில் இருப்பதனால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மற்றும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. இன்று ஸ்ரீ ராமபிரான் சன்னதியில் இவர்கள் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி அர்ச்சனையும் செய்யலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் ஒரு 108 முறை எழுதுவது சிறப்பு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மறதியின் காரணமாக சில பிரச்சனைகள் போகலாம். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் அதுவும் செரிமான குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போகலாம். இன்றைய நாளில் இந்த பிரச்சனைகள் தீர ஆஞ்சநேயருக்கு நீங்கள் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம். கன்னிராசி நேயர்கள், ஆஞ்சநேயருக்கு இன்று வடமாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றுவது மிகவும் அவசியம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போகலாம். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டை தீரும். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும். இன்று ஸ்ரீராம நவமியில் ஸ்ரீ ராமபிரானுக்கு ஆலயத்தில் அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் செய்யலாம். முடிந்த வரையில் இன்று ஒரு
9 நபர்களுக்கு அன்னதானங்கள் செய்வது நல்லது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பரிகாரமாகும். இன்று விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்களும் உண்டு. சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். மற்றும் இன்றைய நாளில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு இன்று மாலை நேரத்தில் வாக்குவாதங்களும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். ஸ்ரீராம நவமியான இன்றைய நாளில் விநாயக பெருமான் ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்து பின்னர் ஸ்ரீ ராமபிரான் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமையும். புதிய நண்பர்களிடத்தில் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ தவிர்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஸ்ரீராம நவமியான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வெண்ணெய் காப்பு சாற்றலாம். மகர ராசி அன்பர்கள், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். உறவினர்களின் வருகை, நண்பர்களின் வருகை நன்மையை தரும். இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடையலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்யலாம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களால் நன்மைகள் உண்டு. இன்று புதிய நண்பர்கள் மூலமாக லாபங்கள் இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ஸ்ரீராம நவமியில் ராமபிரான் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றலாம். கும்பராசிக்காரர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சற்று மனக்கலக்கங்கள் ஏற்படலாம். அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று ஸ்ரீ ராமபிரான் ஆலயம் சென்று அன்னதானங்கள் செய்து தயிர் சாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து தானமும் செய்யலாம். மீனராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்யலாம். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற ஆஞ்சநேயருக்கு இன்று அபிஷேகங்களும் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்யவும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும். இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.